இன்னைக்கு நாம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா குட் டே. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பிருத்விராஜ் ராமலிங்கம் தான் நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமால ஒரு ஹேங் ஓவர் எப்படி இருக்குங்கிறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ திருப்பூர்ல ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட பிறந்தநாள் அதுவுமா குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்லாட்டா பண்ணி ஊர் முழுக்க என்ன பிரச்சனையை இழுத்து வைக்கிறாரு. குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுங்கிறத ஒரு குடிகாரனை வச்சு மெசேஜா சூப்பரா சொல்லிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு குழந்தை காணாம போக நம்ம கதையோட ஹீரோ வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு பந்தக்கூடிய சம்பவம் என்ன, இந்த கேஸுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டீசென்ட்டான ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே ஹிட் கொடுக்குதுங்கிறதுக்காகவே டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரே நைட்ல நடக்கிற மாதிரி எல்லா சம்பவத்தையும் ஒன்னு சேர்த்து அட்டகாசம் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்தோட ஃப்ளோ நேச்சுரலா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ஜஸ்டிஃபைங்கா நீட்டா சூப்பரா நடிச்சிருந்தாலும் எஃபோர்ட் போட்டு அவ்வளவு கிளியர் அண்ட் கட்டா குடிகாரனா அந்த கேரக்டராவே நம்ம கதையோட ஹீரோ வாழ்ந்து காட்டியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க. நல்ல படம் தான். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சோஷியல் டிராமாவை சூப்பரா பேசியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிகார கேரக்டர் கம்முன்னு இருக்க அத்தனை பேரையும் டிஸ்டர்ப் பண்ணி நோண்டி நொங்க எடுக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்கிறத அழகா சொன்னது மட்டும் இல்லாம காமெடிக்கல் வேல ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நிறைச்சு வச்சிருப்பாங்க. 80% ஆஃப் த காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆனதுனாலேயே படம் சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. டிராமாக்குள்ள போய் எமோஷன்ஸை ஹைலைட் பண்ணி ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவத்துக்கு நீட்டான கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு நல்ல மூவி பார்த்த ஃபீல் கண்டிப்பா வரும். டீசென்ட் வாட்ச்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் மெயினா காளி வெங்கட்னு சொல்லி அத்தனை பேருமே படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த சீன்ஸோட ப்ராப்பரா பிளெண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா கிட்னாப்பிங் நரபலி கான்செப்ட்ல இந்த வருஷத்துல ஏகப்பட்ட படம் பார்த்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஜெல் பண்ணி மிக்ஸ் பண்ணி கதை சொல்லியிருந்தாங்க. படத்தோட மெசேஜ், ஐடியா, கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேரக்டர் ஆர்க் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலான்னு கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கேரக்டரோட ஃப்ளோல ஒரு ஸ்லோனஸ் இருக்குங்கிறத கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூவியா இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்குன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்தோட ஃப்ளோ, ஸ்டேஜிங், அந்த ஐடியாலஜி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரியலாவும் ராவும் நிறைய விஷயத்த பிரசன்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. இன்னுமே சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சாந்தகுமார் பண்ணக்கூடிய சம்பவங்கள் தான் ஒரு நைட்ல ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. படம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. பல விஷயத்த செகண்ட் ஹாஃப்ல ஈஸியா உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சஸ்பென்ஸ் அண்ட் டென்ஷனை லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. இன்டர்வல் பிளாக் இன்னும் நல்லா இருந்தா ஹை மூமெண்ட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. நல்லவன ஒரு சமுதாயம் எப்படி மாத்தி இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் தான் இந்த படத்தோட மெயின் லீட் இருக்குங்க. சோ இந்த படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணலைங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அட்டகாசமான டார்க் காமெடி த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குட் டே மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எந்த மாதிரியான மூவிஸோட ரிவ்யூ போடலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.